வணக்கமத்தோட தஞ்சாவூரில் காவலரை தாக்கிய ஒரு பையன். அதாவது எதனால அடிச்சான்னா, முதல்ல காவலர் தான் தாக்குனாரு. அதாவது விசிக்கானவர் பார்த்தோன்னா போராட்டம் பண்றாங்க, சாலை மறியல். எதுக்குடா சாலை மறியல் பண்றீங்க அப்படின்னா ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தில் பார்த்தோன்னா காவல்துறை வருது. காவல்துறை கேட்கும்போது ஒரு சண்டே ஆகுது, பிரச்சனை ஆகும்போது வாய் சொல்ல பார்த்தோன்னா வாடா போடான்னு மாறுது. வாடா போடான்னு மாறும்போது காவல்துறை அதிகாரி நோங்குறாரு, அடிச்சுடா அட்ரா அட்ரா அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா அந்த பையனா அந்த காவல்துறை அதிகாரி அடிக்கிறாரு. அடிக்கும்போது இந்த பையன் ஓங்கி பொலின்னு ஒன்று விட்டான். அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிச்ச மண்டைக்கு கொண்டு போய் ஜீப்ல ஏத்தினாங்க. இதுல யார் மேல தப்பு இருக்கு? சோசியல் மீடியா பார்த்தோன்னா இந்த நியூஸ் பார்த்தோன்னா பெருசா பேசப்படுது. ஆனா ஒரு பக்கம் பார்த்தோன்னா அந்த பையன் மனது தப்பு அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காவலர் மேல தான் தப்பு அப்படின்றாங்க. இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் போய் பார்த்தோன்னா விசிக்கானவர் இவனை தான் பார்த்தோன்னா சாலை மறியல் பண்றாங்க, இவனை பிடிச்சி கடிக்கலாம் அப்படின்ற பேரு ஒரு சில சாதிய பன்மம் பிடித்த சாதி வெறிச்சும் பார்த்தோன்னா இதுக்குள்ள களத்துல இறங்கி கடிக்க ஆரம்பிக்கிறானுவ. சோ இவனோட நோக்கம் என்னன்றதா, யார் மேல தப்புன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேற்று நடந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவருக்கு பிறந்த நாள். அது மட்டும் இல்லாம தமிழ் எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சு அங்க பார்த்தோன்னா அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அதாவது பார்த்தோன்னா தோல் திருமாவளவன் பார்த்தோன்னா மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்கு பார்த்தோன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி தான் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும். ஆனா எப்படி ஒரு இந்த மாதிரி வந்து ஒழுங்குபடுத்தாம அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜயோட கூட்டம் அப்படிதான். அதாவது பார்த்தோன்னா விஜய் எங்க மீட்டிங் போட்டாலும் இதே மாதிரி தான் கூட்டம் கூட்டணும். தலைவரே அண்ணா, தளபதி அண்ணா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு வந்து இந்த அணிலாம் வந்து எப்படி ஏறானோ அதே மாதிரி தான் ஒரு அணிலோட கூட்டம் மாதிரி தான் வந்து விசிக தலைவர் தோல் திருமாவோட கூட்டம் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருந்தது. அவர் வந்து அந்த ரேம் வாக்கில் நடந்து போக பார்த்தோன்னா தள்ளுறாங்க, ஓடி டப்பு டப்புன்னு மாணவரே விழுறாங்க. ஆனா அதே மீறி எங்க தலைவனை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஓடி வராங்க. இதை வந்து நம்ம பார்த்தோம், ஆஹா சூப்பர் அப்படின்னு வந்து ஆதரிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டம்னா அப்ப அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். இப்ப தோல் திருமாவளவனுக்கு அந்த பாதுகாப்பு கருதி யோசிக்கிறாரு, டே இப்படிலாம் ஏறாதீங்கடா அப்படின்னு கோவப்படுறாரு. ஆனா இதை முன்கூடியே திட்டமிட்டு அதுக்கான பாதுகாவலரை ஏற்படுத்தி அதுக்கான ஒரு பாடி கார்ட்ஸ் ஏற்படுத்தி பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றதான் பொதுமக்களோட ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி கட்டுக்கடங்க கூட்டம் பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா நேற்று ஒரே இடத்துல கூடந்தால ஒரு மிகப்பெரிய அசம்பாவம் நடக்காம போயிடுச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய அசம்பாவம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூற தான் அந்த இடம் வந்து இருந்து. அதையும் தாண்டி விசிக தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் பார்த்தோன்னா நான் இன்று முதல் தளபதி ஜோசப் விஜயுடன் பயணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வர அறிவிச்சுக்கிறாரு. அதாவது என்ன சொல்றதுன்னா, அரசியல் ரீதியா நமக்கு அவர்கிட்ட வந்து முரண்பாடு இருக்கு, கேள்விகள் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கேட்போம். ஆனா இந்த தஞ்சாவூர் நடந்த சம்பவத்தை இதை விசிகோட கனெக்ட் பண்ணி இது ஒரு சாதிய மோகத்தோட சில வந்து சாதி வெறிப்படுத்த சில பேர் சில சைக்கோலாம் பார்த்தோன்னா வன்மத்தை கொட்டி கடிக்கிறாங்க. இல்ல என்னடா உங்களோட நோக்கம்? அதாவது பார்த்தோன்னா இது போன்ற கூட்டம் பார்த்தோன்னா பாமக அன்புமணி ராமதாஸ் போட்டாலும் இதே கூட்டம் தான் போட்டு ஆட்டம் போட்டு குளிச்சுன்னு போகணும். அதே மாதிரி பார்த்தோன்னா யுவராஜ் தெரியுமா, கொலையாளி, அதாவது ஒரு பையனை கொண்ட கொலைகார, அவன் ஜெயில இருக்கான். அவனுக்கு பார்த்தோன்னா கம்ப சுத்துற விதமா பார்த்தோன்னா சில சாதி வெறின்ஸ் வண்டியில் ஏறி அப்படி குச்சிட்டு ஆட்டம் போட்டு பண்ணானுவேன். அவனுங்களை நம்மளால திருத்த முடியுமா? முடியாது சார். அப்புறம் இவனை மட்டும் ஏன் அடக்க பாக்குறீங்க? சோ அப்பெல்லாம் வராத கோவம் சோ இங்க மட்டும் வருதுன்னா அப்ப இவனோட நோக்கம் என்னன்றது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சொல்லுனா, தஞ்சாவூர்ல மாநகராட்சி ஆணையத்தை எதிர்த்து ஒரு போராட்டம். அதாவது பார்த்தோன்னா எல்லா கட்சிக்காரன் பேனர் வைக்கிறான், எந்த பேனரையும் நீ வந்து கிளிக்க மாட்டீங்க. திருமாவளவன பேனர் வச்ச மட்டும் ஏன் நீங்க வந்து கிளிக்கிறீங்க? சாதிய கண்ணோட்டத்துல பாக்குறீங்களா ஏன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாங்க, ஒரு மறியல் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தோன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துல அது தப்பு தான். ஆனா உடனடியே வந்து காவல்துறை வந்து அவங்களை கையகப்படுத்தி கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து காவல்துறைக்கு அது வந்து இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அங்க வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கருதி அங்க நிக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா தவுலத்தான் ஒருத்தன் பைக்ல வரான். பைக்ல வந்து ஏய் நான் வந்து வேலைக்கு போனோம், யாரா நீங்க அப்படின்ட்டு, யாரா நீங்க அப்படின்னு வந்து கேட்கறான் தெரியுமா. அவன் யாரும் தெரிஞ்சுதான் உள்ள வரான். என்னன்னா தஞ்சாவூர் போன்ற இந்த சவுத் பெல்ட் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சாதிய மன்னனோட ஒரு சாதிய புத்தியோட நம்மளாம் யார் தெரியுமா, சும்மா ஆண்ட பரம்பரை அப்படின்னு டெவலப்தா ஒரு கெத்தா பைக்ல வந்து நீங்களாம் யாரா, நீங்க வந்து நாங்க போற வேலை வந்து நீங்க கொடி வச்சுன்னு வந்து டெவலப்தா வந்து பண்ணுவீங்களா, போங்கடா வெளியே அப்படின்ற மாதிரி தான் நெக்லாம் வந்து கேள்வி கேட்கிறாப்புல. கேள்வி கேட்கும் போதுனா அப்படியே கொஞ்சம் கடுமையான வாய் சொல்லாவது, ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. சண்டை வரும்போது அங்க ஒரு அடிக்கிற தோரணை ஏற்படும் போது அதுக்கப்புறம் தான் இப்ப காவல்துறை உள்ள வருது. சோ காவல்துறை உள்ள வந்தோடனே அங்க காம்ப்ரமைஸ் ஆகுது. காவல்துறை சொல்றாங்க, டேய் தம்பி போடான்றாங்க. நான் எதுக்கு போனா அப்படின்றான். ஏன்னா அந்த பையன் வேலைக்கு போனா ஓகே, எங்க அர்ஜென்டா போறான் ஓகே. ஆனா இப்படி சாலை மறியல் பண்றானா ஒதுங்கி தானே போகணும், யாரா இருந்தாலும் ஒதுங்கி தான் போகணும். ஆனா அதையும் மீறி அந்த பையன் நான் எதுக்கு போனா அப்படின்னு ஒரு வரி சண்டை வாக்கு வந்து ஏற்படுது. அப்ப அந்த காவல்துறை போடா அப்படி மாதிரி வந்து நோங்குறாரு. அந்த நோங்குறது இந்த பையன் அடிச்சிருவானே அட்ரா அப்படின்ட்டு ஏறு. காவல் அதிகாரி ஒரு வந்து வயசுல மூத்தவர், அதாவது ஒரு போலீஸ்னு விடு, ஒரு வயசுல மூத்தவரை பார்த்து அட்ரான்றது எவ்வளவு ஒரு ஆணவமான பேச்சு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா
அந்த சாதிய திமிரு, அந்த சாதிய வட்டாரம் தான் வர்றது. நாங்களாம் யார் தெரியுமா, சும்மா ஆண்ட பரம்பரை அப்படின்னு கெத்தா பேசக்கூடிய ஒரு சாதிய மனையில இருந்தா அட்ரா அட்ரா அப்படின்றது. அதாவது நீ ஒரு போராளியா இருந்தா இல்லைன்னா வந்து அந்த சாலை மறியல மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நீ வந்து என்ன மாதிரி டீல் பண்ணுனா, வந்து எஜுகேட் ஆனா ஒரு இளைஞனா வந்து சார் அங்க வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, ஆம்புலன்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க அப்படின்னு பேசிருக்கணும். அதை மீறி இந்த பையன் பார்த்தோன்னா ஒரு சாதிய திமிர தெனவட்டா பார்த்தோன்னா வாய் விட்டுக்கிறான். வாய் விட்டதால அட்ரா அட்ரான போது அந்த காவல்துறை அதிகாரி வந்து அடிச்சாரு. ஆனா அடிச்சது தப்பு தான். காவல்துறைக்கு அடிக்கிற உரிமை யாரு கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதான். கண்டிப்பா பார்த்தோன்னா அடிச்சது தப்பு. அடிச்ச உடனே பார்த்தோன்னா அந்த பையன் ஓங்கிய காவல் அதிகாரி பார்த்து தாட்டு பொலின்னு ஒன்று விட்டா பார்த்தோன்னா அவரோட கேப்பு கரண்ட் அப்படியே வந்து கீழே விழுது. அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிச்சு மடக்கி இழுத்து கொண்டு போயிட்டு ஜீப்ல வடிச்சு ஏத்துறாங்க. ஏற மாட்டான். ஏத்தனா அந்தனுக்கு அது வழியா வெளியே வந்துட்டான். வெளியே பிடிச்சு ஈக்குறாங்க. அவன் கழுத்துல எதை மாட்டிக்கிறான், ஒரு கயிறு, அது அப்படியே கழுத்துல மாட்டின்னு அப்படியே அப்படின்றான். சோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இது வந்து யார் மேல தப்பு, ஆனா அந்த பையன் பண்ணது தப்பா சரியான்ற ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த பையன் பண்ணது தப்பு தான். அந்த பையன் பண்ணது சூப்பரா, வெரி குட்டா, இப்படிதான் போலீஸை பார்த்து அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கைத்தடிலாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அடிச்சது பார்த்தோன்னா ஒரு போலீஸ் அதிகாரி. சென்னை சென்டர்ல ஒரு ரவுடி வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பேசிருக்குமே பார்த்தோன்னா கத்தி எடுத்து வந்து வெட்டிட்டான். இப்படி வெட்டும் போது கையில பார்த்தோன்னா மார்க் வந்துருச்சு. சோ அந்த ரவுடியை தேடி பிடிச்சி பார்த்தோன்னா என்கவுண்டர் பண்ணாங்க. அப்ப என்ன காரணம், வெட்டணும் ரவுடி, இந்த பையன் வந்து ரவுடியோ கொலைகாரனோ இல்ல, ஆனா ஒரு சாதாரண பையன் தான். ஆனா அந்த இடத்துல அந்த பையன் கோவப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அவ்வளவு கோவப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. போலீஸ் அதிகாரி வந்து நீ காமன் பண்ண எல்லாரும் பார்த்தோன்னா அவன் அடிச்சா நாளைக்கு போலீஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு காவல்துறை வருதுன்னா குற்றம் செஞ்சுன்னு பார்த்தோன்னா பயம் வரும். ஆனா இப்படி பயம் வராம ஒரு தோரணை வந்து ஏற்படுத்துற விதமா இந்த வீடியோ நம்ம சப்போர்ட் பண்ணா அப்ப காவல்துறைனா சும்மா அதெல்லாம் ஒண்ணு கிடாரா அட்ரா அவனா அப்படின்னு பேர் ஆயிடும். இதை வந்து பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தா ஒட்டுமொத்தமா அந்த பையன் பண்ணது சூப்பர் அப்படின்னு பேர் பார்த்தோன்னா ஃபயர் விடுறாங்க. அதையும் தாண்டி இந்த பாலிமர் டிவி காரங்க பத்தியா அவங்க ஒரு படி மேல போயிட்டு பிசிக்கானவர் ரோட்டில் அராஜகம் தட்டி கெட்ட ஜனநாயகன் அப்படின்னு மாரி, டேய் என்னடா அது, என்னது வந்து நியூஸ். அதாவது இதுதான் சாக்குன்ற மாதிரி டிஎம்கேல பார்த்தா சில பேர் பார்த்தோன்னா அந்த சாதிய வெறியோட சாதிய வன்மத்தோட பாத்தியா பிசிக்கானவர் பார்த்தோன்னா கட்சி மாதிரி போயிட்டானு, அப்ப இவனுக்கு வந்து இதாண்டா டைம் அட்ரா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா டிவிக்கே அடிச்ச மாதிரி இருக்கணும், பிசிகாவை அடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு கண்ணோட்டத்துல வந்து அடிக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்ப அந்த பையனோட பழைய கேஸ் எல்லாம் பார்த்தோன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்தோன்னா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பையன் பார்த்தோன்னா ஏதோ ஒரு பெண்ணை வந்து தாக்கியதா வந்து கேஸ் ஃபைலா இருக்கு. ஆனா அந்த பையன் பேசுற தோரணை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சாதிய திமிரோட சாதிய மெத்தனத்தோட தான் பேசுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கு. சோ இதனால பார்த்தோன்னா ஒட்டுமொத்த சாதி ஏற்படுத்த சைக்கோன்னு பார்த்தோன்னா ஓடி வந்து டேய் பிசிகா, டேய் சாதி வெறி பிடிச்ச சைக்கோ, என்னடா அப்படி ரோட்ல வந்து அராஜகம் பண்றீங்க, ஏன்டா அப்படி வந்து பண்றீங்க அப்படின்னு பேரு ஒட்டுமொத்தமா ஓடி வந்து கடிக்கிறாங்க. சோ இவ்வளவு கோபம் வரக்கூடிய அந்த சாதி வெறி சைக்கோக்கெல்லாம் நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்து ஏன் உங்களுக்கு எல்லாம் கோபம் வரல, அப்படி கோபம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி. நம்ம மாணவர்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு நம்ம எவ்வளவு எதிர்பார்த்து நமக்கு தாண்டி நம்ம செயல்பட வேண்டிய நம்ம சட்டரீதியான இந்த மாணவர்கள் ஒத்துழைப்பு நம்ம வந்து எவ்வளவு எதிர்பார்த்து நம்ம செயல்பட வேண்டியது கண்டிப்பா மாணவர்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பையன் யாருன்னா உயர் சாதி மாணவ படை அப்படின்ட்டு பேஸ்புக்ல இன்ஸ்டால் பார்த்தோன்னா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அதுல வீடியோ போட்டுக்கிறான். தொடர்ந்து சின்ன சின்ன பசங்களை மேன்குலேட் பண்ணி சாதி வெறி தூண்டுவதுமா பதிவு போட்டுக்கிறான். இந்த பதிவு பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுல சோ அந்த டேல பசங்க மாணவர்லாம் ஸ்கூல்ல போயிட்டு வெளியே வர கேப்ல பிடிச்சு நம்மளாம் சத்திரிய வம்சம் உயர் ஜாதி மாணவர் படை அப்படின்னு சொல்லி ஒரு சாதி வெறி தூண்டுவதுமா அந்த பையன் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிறான். இது போன்ற வீடியோ தொடர்ந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் நிறைய அள்ளி வீசிக்கிறாங்க. யார இப்ப கோபப்படக்கூடிய சாதி வெறி சைக்கோலாம் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த பையன் மீது ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி எவனா ஷேர் பண்றானா, சின்ன சின்ன குழந்தைங்களை சின்ன சின்ன பசங்களை படிக்கிற பசங்களை வந்து மேனிபுலேட் பண்ணி சாதி வெறியை தூண்டானே, இவனை இந்த தமிழக காவல்துறை டிவிக்கு அரசு கீழே இயங்கும் காவல்துறை இவனை அரெஸ்ட் பண்ணுமா கைது பண்ணுமான்னா அது கேள்விக்குரியதான் இருக்கு. ராஜ்மோகன் சார், கல்வித்துறையே உங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கு. கல்வி படிக்க வரும் பசங்களை இப்படி சாதி வெறி தூண்டுவதுமா பண்றானே, இவன் மீது நீங்க வந்து சட்ட நடவடிக்கை பண்ணுவீங்களா, எடுப்பீங்களா? தயவு செய்து முடிஞ்சா பண்ணுங்க. இந்த வீடியோ அதிகப்படியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது போன்ற சாதி வெறி பிடிச்ச சைக்கோகள் சின்ன சின்ன பசங்க கிட்ட விஷத்தை கொண்டு போயிட்டு விதைச்சு நம்மளாம் பார்த்தா யார் தெரியுமா, சாதாரண இனங்கிறாரா ஆண்ட பரம்பரை. அப்ப நம்ம இனத்துல எவனோ வந்து கலப்பு பண்ற விதமா எவனோ ஒருத்தர் வந்து நம்ம பெண்ணை வந்து காதலிச்சா வெட்டி கொல்லுங்கடா அப்படின்ற இடத்துல போய் இது கடைசியா நிற்கும். எங்கன்னா சாதிய ஆணவ படுகொலை அப்படின்ற இடத்துல கடைசியா போய் நிற்கும். சோ அப்ப இதெல்லாம் முளையிலே கிள்ளி எறின்றதான் ஹலத்தோபா சார்பா நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து காவல்துறை அவர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பையன் மீது உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து வருங்கால இளம் தலைமுறைகளை வந்து பாதுகாக்க வேண்டும். இந்த வீடியோ பத்தி கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே காவல்துறையை தாக்கி அந்த பையன் அதை பத்தி நீங்க நினைக்கின்றது அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.
வணக்கம்.